கடந்த வாரம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுமார் 1.31 கோடி பெண்களின் மொபைலுக்கும் ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும் பாருங்க. அதுதான் இப்போதைய டாக் ஆஃப் த ஸ்டேட்டா இருந்துட்டு இருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தபடி மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் அதில் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு மொத்தமாக 5000 ரூபாய் வங்கி கணக்கில் கிரெடிட் ஆயிருக்கும். திடீர்னு ஏன் இவ்வளவு பெரிய தொகை கொடுத்திருக்காங்க, இந்த திட்டத்திற்கு எப்படி அப்ளை பண்றது, இதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம சிம்பிளா பார்க்கலாம். அந்த 5000 ரூபாய் திடீர்னு கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 1000 ரூபாய் மாதம் ஊக்கத்தொகையில் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 5000 ரூபாய் கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கான உரிமை தொகை பிளஸ் அந்த கோடைக்கால ஸ்பெஷல் வெயில் காலத்தை சமாளிக்கிறதுக்காக அரசு கொடுத்து போனஸ் 2000 ரூபாய், இப்படி 5000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும். ஏற்கனவே இந்த திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தான் இந்த பணம் அனுப்பப்பட்டிருக்கு. புதுசாக சேர்றவங்களுக்கு இந்த 5000 ரூபாய் கிடைக்காது. ஆனால் மாதம் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கிடைக்கும். நீங்கள் என்ன இந்த ஸ்கீமில் சேரலையா, கவலைப்படாதீங்க. இதற்கு எந்த வழிகளெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல அரசு முகாம்கள், உங்களுடைய பகுதி இ சேவை மையங்களில் நடக்கக்கூடிய முகாம்களுக்கு நேரில் போயிட்டு அந்த விண்ணப்ப படிவத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு கொடுக்கலாம். அடுத்ததாக இ சேவை மையங்கள், அரசு புதிய அறிவிப்பு வெளியிட்டதும் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையங்கள் மூலமாகவும் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இ சேவை மையங்களில் அந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதற்கான எலிஜிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. வயது 21 வயது பூர்த்தி அடைந்த பெண்கள் அவங்க குடும்ப தலைவிகளாக இருக்கணும். அடுத்ததாக வருமானம், குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மின்சார பயன்பாடு, வருடாந்திர மின்சார பயன்பாடு 3600 யூனிட்டுகளுக்கும் குறைவாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நிலம், 5 ஏக்கருக்கு மேல் நன்சை அல்லது 10 ஏக்கருக்கு மேல் புன்சை நிலம் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துறவங்க, கார், ஜீப் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வச்சிருக்கிறவங்க இந்த திட்டத்தில் சேர முடியாது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ளை பண்ண போகும்போது நான் சொல்கிறதெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அந்த ஆதார் கார்டு கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கணும். பேங்க் பாஸ்புக், வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் உங்களுடைய கைபேசி, அதாவது இந்த ஓடிபி நம்பர் வந்தால் பார்த்து சொல்கிறதுக்கு. ஓகே, இந்த திட்டத்துக்கு நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் இந்த ஸ்கீமில் எனக்கு இன்னும் பணம் வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் சொல்ற மாதிரி ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க. kmut.tn.gov.in அப்படின்ற அதிகாரப்பூர்வ வெப்சைட் இருக்கு. நீங்க போங்க, விண்ணப்பத்தின் நிலை அப்படின்ற விஷயத்தை நீங்க கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு என்ன அங்க பதிவிட்டு உங்க போனுக்கு வரக்கூடிய ஓடிபியை நீங்க அங்க போடுங்க. இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த நிலையில இருக்கு, அது அப்ரூவ் ஆயிடுச்சா, பெண்டிங்ல இருக்கா அல்லது ரிஜெக்ட் ஆயிடுச்சா அப்படின்றத நீங்க அங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு, அதாவது ரிஜெக்ட் செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதே போர்ட்டல்ல குறை தீர்வு அப்படின்ற விஷயத்தின் மூலமா நீங்க மேல்முறையீடு பண்ணலாம். கண்டிப்பா அதற்கு நீங்க மேல்முறையீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. Subscribe to One India and never miss an update.